அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகள் அற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே வழிபடக்கூடிய சமூகமாக ஸ்தானங்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் அதில் 6346 வசனங்கள் உள்ளதாகவும் நாம் அறிகிறோம். அதிலும் நம்ம தொடர்ச்சியாக பல வசனங்களை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படை இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு வசனம் பார்ப்போம். அது பில விஷயத்தன் ரஜீம் அல் பக்ரா 186 பார்ப்போம். அது பில விஷயத்தன் ரஜீம். என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்கும்போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உள்ள ஒரு வசனத்தை இதில் நம்ம பார்க்குறோம். சொல்லம் அதை விரிவாக பார்ப்போம். அதில் இந்த வேதத்தை தன்னுடைய தூதர் நபியின் மூலமாக தான் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ பல விஷயங்கள் நபிக்கு சொல்கிற மாதிரி நிறைய வரும். அது நமக்கானது தான். ஆக்சுவலாக நமக்கு தான் எல்லாம் சொல்கிறார். அவர் மூலமாக சொன்னதுனால இந்த வார்த்தை அப்படியே இடம்பெறுது. என்னுடைய ஊழியர் என்னை பற்றி கேட்டால் அப்படின்னு நேரடியாக நம்ம சொல்லலாம். அல்லாமட்ட அதை எப்படி சொல்கிறாருன்னா, அந்த வேதம் அவர் மூலமாக வந்ததுங்கிறத ஊழியப்படுத்துறதுக்காக எப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறார். என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்கும்போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன். கடவுள் எத்தகையவர் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குல்ல. கடவுள்லாம் யாரு, எப்படிப்பட்டவர், எத்தகையவர் அப்படின்னு நிறைய நமக்கு கேள்விகள் இருக்கும். அதில் ஒரு வாசகமும் அல்ல சொல்றார். நிறைய இருக்கு. கடவுள் எப்படிப்பட்ட அறிஞ்சிருக்கிறோம். அவர் நம்மளை 4 பேர் இருந்தால் 5ஆவது அவர் இருக்கிறாரு. தொடர்ச்சி நம்ம கண்காணிக்கிறாரு. அவருடைய அறிவு எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்குது. அவர் அறியாமல் எந்த ஒன்றுமே பல விஷயம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் இந்த அல்லாஹ் நமக்கு இதில் என்ன கட்டுத்தரார்னா, பிரார்த்தனை பற்றி கட்டுத்தரார். என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்கும்போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றார். எப்போவுமே நல்லா இல்லாமல் நம்ம தனிச்சு இல்லை. நாம கூட சம்டைம் தூங்கிக்கிட்டு உணர்வு இல்லாமல் இருப்போம். ஆனால் அப்போ கடவுள் உணர்வோடு இருக்கிறார், விழிப்புணர்வோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். நாம தான் நம்மளை பற்றி அறியாமல் இருப்போம். நம்ம தூங்கும்போது பிறண்டுவோம், உருளுவோம், பெட்லேருந்து கீழே விழுவோம், நம்முடைய கை கால் சமைச்சு சோத்தில் அடிச்சிரும். வீடு அமைப்பு பொறுத்து, இடங்களை பொறுத்து சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த கீழே விழுற மாதிரி விழுவு பதறுவோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்மளை பற்றி நம்பிக்கை தெரியாது. நாம தனி ஒரு நபராக இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் நான் அருகில் இருக்கிறேங்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர். அதாவது தூக்கம் இல்லாதவர், துக்கம் இல்லாத எந்த இதையும் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை, நமக்கு படைக்கப்பட்டதால் தவிர அவருக்கு எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையில் அவர் நம்மோடு எப்போ இருக்கிறார் அப்படிங்கிறத தெரியப்பட சொல்கிறார். அடையாளம் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அப்படி அர்த்தம் என்ன? கடவுள் அருகிலே இருக்கிறாருன்னா அவர் அறியாமல் எதுவும் செய்ய முடியாது. நாம எப்போதும் அவரை பார்த்துட்டே இருக்கிறார். நாம கூட ஒரு மதிமேகி தப்ப செய்ய வாய்ப்பு இருக்கு, நமக்கு நாமே தீங்கிழைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அப்படி இல்லை, விழிப்புணர்வு இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நம்ம அருகிலே இருக்கிறாரு. அவர் இல்லாமல் எந்த சமயமும் நம்ம இல்லை. அப்போ நாம எவ்வளவு தெளிவாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணுங்கிறது இந்த வசனம் சொல்லப்படுது. எப்பொழுதுமே அல்ல நம்ம கூட இருக்கிறாருன்னா அவர் கண்காணிக்கிறார்ல. ஒரு கேமராக்குள்ள இருந்து இருந்தால் நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், கேமரா எல்லாம் பிஹேவியர் எப்படி இருக்கும்? அது இயல்பு, மனிதனோட இயல்பு. அல்லது அதை சொல்கிறாரு. நீங்கள் பிள்ளைங்க அனுமதி கேட்டு வரணும். ஏற்றி சொல்கிறாரு, நம்ம ஆடைகள் எப்பவுமே சரியாக இருக்குமா? வீடியோமே ஆடை சரியாக இருக்கும். வீடியோ இல்லைன்னா அரைவுடைய இருப்போம்ல. அது மனிதர் இயல்பு தான், அது தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஆடைகளில் ஒதுங்கி இருக்கும், நம்ம ஆடைகளில் அரைக்குறையாக இருக்கும், நம்ம மேலாடை இல்லாமல் இருப்போம். பல நம்ம தனிமையாக இருந்து எப்படி இருந்துக்கலாம், அது தடை இல்லை. அது படுத்து அதனால தான் அல்லாஹ் சொல்கிறாரு, நீங்கள் தூங்கக்கூடிய சமயத்தில் லோகருக்கு பின்னாலையும் இஷாக்கு பின்னாலையும் ஃபஜ்ருக்கு முன்னாலையும் அனுமதி கேட்டு வரணும்னு சொல்லி ஏன் சொல்லப்படுது? வீட்டில் உள்ளவங்க தான் இருந்தாலும் தட்டிட்டு வரணும். அது ஒரு இங்கிதம் இருக்குது. ஏன்னா தூங்குறாலும் எப்படி நம்ம இருப்போம், நம்முடைய படிக்கிறவங்க நம்முடைய அரைக்குள் ஆடலில் இருப்போம். இப்போ ஆள் வருதுன்னு என்ன செய்வோம், நம்ம சரி செஞ்சுக்கிட்டு கதை திறப்போம், அல்ல வர சொல்லுவோம். ஒரு வெளியேந்து ஒரு ஆளே வந்தால் கூட தடா நுழைஞ்சிருவார். அவர்
நம்ம கூட இண்டிகேஷன் கொடுப்பாரு, பெல் அடிக்கிறாருல, ஏன் அடிக்கிறாரு? நம்ம சரியாகலாம், நம்முடைய ஆர்ட் சரியாகும். ஒரு மேலாடு துப்பட்டா போடாமல் இருக்கிறோம்னா கேஷுவலாக வீட்டில் இருப்போம். வெளியால் வர்றாங்கன்னு என்ன செய்யும்? டக்குன்னு துப்பட்டா எடுத்து மேலே தூக்கி போடுறோமா இல்லையா? ஒரு ஆம்பளை இருந்தால் துண்டு தூக்கி போட்டுக்கிறோம். இல்லை சட்டையோடு இல்லாமல் இருந்தால் டக்குன்னு சட்டை மேலே லேசாக பட்டன் கூட போட முடியலாம், கூட மேலே சட்டையை போட்டுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இதெல்லாம் இயல்பாக இருக்கிறது தான், அப்படி தவறு ஒன்றும் கிடையாது. அப்போது நம்ம வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஒரு கேமராமெலாம் இருக்கிறதுக்கும் கேமரா இல்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மள்கிட்ட இருக்குதுங்கிறது ஃபேக்ட். அதுதான் அல்ல அந்த சட்டமே சொல்கிறார், நீ அனுமதி கேட்டு உள்ளே வாங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் அப்போ அல்ல நம்முடைய எப்பவும் இருக்கிறார் அப்படின்னா அந்த உணர்வோடு நாம் இருக்கணும். எப்பவுமே சரியான முறையில் நீதியா, நேர்மையா, ஒழுக்கமா, கனிவா, தாழ்வா நம்ம இருக்கணுங்கிறது அந்த விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்குறது. கடவுள் நம்ம மறந்து நிலைமை தான் தவறுகள் நம்ம ஏற்படுது. ஒரு தவறான வழியில் வருமானம் வருதுன்னா அதை நம்ம கண்டுக்காமல் இருந்தால், ஏன் கண்டுக்காமல் இருக்கோம்? கடவுளை மறந்துடுறோம், கண்டுக்காமல் இருக்கிறோம். கடவுள் நினைவு கொண்டு அறிஞ்சு விடாமல் தவறான வழியில் வர்றது தவறான வழியில் போயிடும். இன்னும் நமக்கு நிறைய தடையும் போடும். நம்மளுக்கு வேறு வழியில் வரக்கூடிய வருமானங்களும் இதனால தடைப்பட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? தவறான வழியில் வந்தால் நம்ம லாபம் நினைக்கிறோம். அது லாபம் இல்லை. ஆக்சுவலாக கடவுளாக பார்த்து தர்றதான் லாபமே தவிர நாமளா ஈட்டிக்கொள்வது லாபமான லாபம் இல்லை, நஷ்டம். நம்ம பார்க்குறோம் எல்லாருமே ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு தான் சாப்பிட்டு இருக்காங்க. யார் குறையா இருக்கா? சாதாரணமாக ஒரு 20 ரூபா 10 ரூபா கீரை விற்கிறவங்க கூட தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு தான் இருக்கிறாரு. பறக்கத்தானே போகுது. எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கல. அவர் அதிகமான வருமானம் இல்லை, நம்ம பாருங்க தான் தெரியுது. ஆனால் நம்மளை மாதிரி சாப்பிட்றாரு, பலமாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் நிறைவேறுது. அப்போ பறக்கத்துங்கிறது வேற, அல்லாஹ்விடத்திலிருந்து வர்றதுங்கிறது வேற. ரைட்டா? அல்லாஹ்விடத்து வர்றதுங்கிறது வேற, நம்மளாம் நினைக்கிறதுங்கிறது வேற. நம்ம தவறான வழியில் வரக்கூடிய வருமானத்தை லாபம் நம்ம கணக்கு போட்டு இருந்தோம்னா அது லாபம் இல்லை. எவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், எங்கே ஒரு துட்டி இருக்க விட மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதோட சரி முடிஞ்சு போச்சு, ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா? இல்லைல்ல. அப்படி நம்ம அதில் லாபம், இதில் லாபம், இப்படி லாபம், அப்படி லாபம் நிறைய கணக்கு பார்த்தோமே, அதெல்லாம் எங்கே வச்சுருக்கோமா? மூட்டை கட்டி இல்லை. அப்போ விஷயம் என்னென்னா, நாம் அல்லாஹ் நம்மளோட எப்பவும் இருக்கிறார் அப்படி உணவு இருக்கும் பொழுது நாம் சரியான நபராக இருக்கணுங்கிறத நமக்கு போதிக்கப்படுது. இந்த இடத்துல என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் அவர் அருகிலேயே இருக்கிறார்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க, எப்போதும் அருகிலேயே உள்ளேன் அப்படின்னு சொல்றார். அவர் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேங்கிறார். ஏன்டா அவங்க துவாச்சி பிரார்த்தனை பண்ணாங்கன்னா, வேண்டுதல் செஞ்சாங்கன்னு சொன்னால் நான் பதிலளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம். கடவுள் தராது எதுவுமே கிடையாது, எல்லாமே தராது. கொஞ்சம் முன்னிப்படி நடக்கும். நம்ம இமீடியட்டா கேட்டு இமீடியட் நடந்திருந்தால் எப்படி மற்றவங்க நம்பிக்கை போடுவாங்க? பார்ப்பான்ல, அவன் துவா செஞ்சான், கேட்டான், கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே ஈமா கொண்டுருவாங்கல்ல. அதனால சில தாமதம் பண்ணுவார். கேட்டது கேட்ட மாதிரி கிடைக்காது, அது காரணம் இருக்கும். அதுக்கு நம்ம அவசரப்பட்டு கேட்குறோம், அது கிடைச்சா அதனால கேடு உண்டாகும். அதில் எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு சம்பவம் கூட நம்ம பார்க்குறோம் வலைதளங்களில். ஒரு ஃப்ளைட் பிடிக்கணும், ஏர்போர்ட் போகணும், டிரைவர் வரத்துக்கு டைம் கொடுத்துருக்குது. அவன் வரத்துக்கு 4 மணிக்கு வர வேண்டியவன் 4:30 மணி ஏதோ சம்திங் டிராஃபிக்கோ ஏதோ ஒன்று தாமதம் ஆகிடுச்சு, அரை மணி நேரம் லேட்டாக வந்துட்டார். இவனை வச்சு பிக்கப் பண்ணி வேகமாக போயும் அங்கே போர்டிங் போட முடியல, ஃப்ளைட் போயிடுச்சு. அப்போ இவருக்கு என்ன வருத்தமாக இருக்கும்? டிரைவருமே வருத்தமாக இருக்குது. நீ தாமதமாயிட்ட, அதான் என் ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆனால் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் அந்த ஃப்ளைட் ஒரு விபத்துக்குள்ளாச்சுங்கிறத. தாமதமானது நன்மைங்கிறது இப்போ விளங்குதா? கடவுள் தான் அதை செய்கிறார். யாரை காப்பாற்றணுமோ அதை நிகழ்ந்தது. அப்போ நீ தாமதம் தப்புன்னு சொல்லி அவனை நம்ம கடிந்து கொள்கிறோம்ல, அந்த டிரைவர்களை கோவப்படுறோம்ல, அதெல்லாம் காரணமே கிடையாது. கடவுள் தான் ஓடி நடத்துகிறார். அவன் சரியாக வந்துருந்து சரியாக போயிருந்தா நீ போயிருப்பேங்கிறது இப்போ தெரியுதா? இருக்க மாட்டோங்கிறது. நம்ம ஒரு சம்பாத்தியத்துக்கு தான் அங்கே போக முற்பட்டோம், சம்பாத்தி தான் போச்சு இப்போ. ஆனால் உயிர் மிஞ்சுது, வாழ்வு மிஞ்சுது, மரணம் இல்லை. அப்போ கொஞ்சம் நாள் வாழ்வுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவனுக்கு. ரைட்டா? அப்போ எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது கடவுள் நமக்கு நன்மைக்கு தான் நாடி இருக்காது, நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கிடைச்சதுக்காக பெருமைப்படக்கூடாது, இறந்ததுக்காக வருத்தப்படக்கூடாது. அது நம்முடைய அடிப்படையான விஷயமா இருக்குது. அதனால கடவுள் நமக்கு ஒரு பிரார்த்தனை மூலமா நமக்கு தருவது தாமதமாச்சுன்னா அதுக்கு காரணம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பல காரணம் நடந்துட்டு உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போயிருந்து அந்த பிளானும் பண்ணியிருப்போம், நஷ்டமாக இருப்போம். எத்தனை தடவை யோசனை பண்ணுறோம் இல்லையா? ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம், அந்த பிளான் படி போயிருந்து நஷ்டம் நமக்கு அப்புறம் தெரியுது. அது நல்ல காலம் ஒரு 2 நாள் தாமதித்தோம், இப்போ இந்த பிளான் கிடைச்சிது, இது நன்மை ஆச்சு நமக்கு. அப்போ எப்படி அது நீடிச்சது? அல்ல நமக்கு அதை வழங்குறார். தாமதமாக வழங்கினாலும் சரியான விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும். அப்போ என்னுடைய அடியார்கள் இடத்துல பிரார்த்தித்தாங்கன்னா அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன் அப்படிங்கிறார். பதில் சொல்றார்.
பதில் என்னது? கேட்டது கிடைக்கிறது தான் பதில். நம்ம பேசுகிறோம், அவர் குரல் கேட்கலையே, அது இல்லை. நம்ம தேவை, ஒரு கடன் காட்சி இருக்குது நீங்களும், இது ஒரு தேவை இருக்குது நிறைவேறணும், ஒரு காரியம் இருக்குது அதை அல்லாட்ட ஒப்படைக்கிறோம். அந்த காரியம் நிறைவேறிச்சுன்னா அவர் பதில் சொல்லிட்டான்னு அர்த்தம். என்று கேட்டாங்கன்னா நான் பதிலளிக்கிறேன். எப்படி அளிக்கிறாரு? அதை நிறைவேற்றி தர்றாரு. நான் பதிலளிக்கிறேன்னு சொன்னோன்னு அல்ல பேசுவாரோ நம்மக்கிட்ட? அவர் குரல் கேட்குமோ? நாம கேட்டோமோ நம்மகிட்ட சொல்லுவாரோ? அப்படி எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு என்ன தேவை இருக்குது? பேனா தேவை இருக்குது, அந்த ஸ்பாட்டில் கிடைக்குதா? பேனை கிடைச்சிருச்சு, ஓகே, நம்ம தந்துட்டாரு, அல்ல அவ்வளோதான். கேட்டது கிடைச்சிச்சு இல்லை, அது பதில் அளிச்சிட்டார், அதுதான் அவருடைய அர்த்தம். அதனால் அல்லா சொல்லும்போது என்னுடைய பிரார்த்திக்கும் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறோம். அல்லா நமக்கு பதில் அளித்ததை பார்த்துக்கிறோம். அப்புறம் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதில் அளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளும் வேண்டும் அப்படிங்கிறார். நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் தான், அது முக்கியமான விஷயம். அல்ல சொல்லாத, நீங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு நீங்கள் வழிநடத்தப்பட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பதிலளிக்க வேண்டுங்கிறார். என்ன பதிலளிக்கிறது? நிறைய கட்டளை எல்லாம் சொல்கிறாருங்க. நாம் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், அவர் நினைச்சு பார்க்கறது, அவரை மட்டும் வழிபடுவது, கலப்படம் இல்லாமல் செய்வது, என்ன வழிபாடுகளை கலப்படம் இல்லாமல் செய்வது, வியாபாரத்தில் கலப்படம் இல்லாமல் செய்வது, இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம கட்டளை இருக்குது. நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, சரியான பார்வையை கொண்டு பார்க்கறது, தீய காரியங்களிலிருந்து விலகி இருக்கிறது, நன்மை ஏவுறது, தீமையை தடுப்பதுன்னு பல விஷயங்கள் நமக்கு ஏவப்பட்டிருக்கு. இது மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு நாம் செஞ்சோம்னா நாம் பதில் அளிக்கிறோம். நீங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு எனக்கு பதிலளிக்க வேண்டும் சொல்றார். அப்போ இந்த கட்டளை நம்ம நிறைவேற்றோம்னா, நாம் கடைபிடித்தோம் சொன்னால் நாம் அல்லாவுக்கு பதில் அளிச்சிருக்கிறோம். அல்லாவுக்கு பதில் அளிச்சோம் சொன்னா அவர் நம்ம வழி நடத்துங்கிறார். நீ வழிநடத்தப்பட்டவர்கள் இருப்பீங்க அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு பின்னலான விஷயம் பாரு, அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல சின்ன வசனம் தான், நிறைய எல்லாம் சொல்றாரு. நம்ம தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். அடுத்து என் மீது பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாம் நமக்கு சொல்றாரு. தொடர்ச்சியை பார்ப்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணையற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழுவதற்காக, போற்றுவதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வளமான வார்த்தைகள் எத்தனை முறை படித்தாலும் நமக்கு திரும்ப திரும்ப வெவ்வேறு சரியான கோணங்களிலே கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். இதை பல தடவை படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு வெவ்வேறு கோணங்களில் சரியான பாதையை மென்மேலும் நம்மை வழிநடத்தக்கூடியதாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் 2வது அத்தியாயத்தினுடைய 186 பார்த்தோம். தொடர்ச்சியாக 187 நோன்பு பற்றியும், நோன்பு காலத்தில் நம்ம நடத்துவது பற்றி பெரிய வசனமாக இருக்குது. ஆனால் அதை விட்டு அதுக்கு அடுத்த 187 சின்ன வசனம் தான், அதை பேசி முடிப்போம். 188 என்ன சொல்லுது? அது விலை விஷயத்தை நினைச்சு, நீங்கள் ஒருவர் மற்றவரின் பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்ள வேண்டாம். அன்றியும் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் மற்றவர்களின் உரிமைகளில் சிலவற்றை சட்டவிரோதமாக பறித்துக் கொள்வதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் அளிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் சொல்றாரு. இந்த வீடியோ பார்ப்போம். நம்ம முதலாளர் சொல்றது, நீங்கள் ஒருவர் மற்றவர்களின் பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்ள வேண்டாங்கிறார். எந்த ஒரு பணமும் நம்முடைய ஹலாலா இருக்கணும்னு சொல்றார். ஹலாலா இருக்கணும். ஹராமும் எதுனாக்கா சட்டவிரோதமா, சட்டத்திற்கு எல்லாமே ஒரு நாட்டில் வாழணும், சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது உட்படுத்த வாழணும், எது சரி எது தப்புன்னு. அது மாதிரி நம்ம சட்டவிரோதம் எந்த பணத்தையும் அபகரிக்க கூடாது. சட்டவிரோதம் பணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கோ அதில் ஒரு தவறான ப்ரொவிஷன் வரும், நாம் அதை ஒரு வெவ்வேறு மாதிரி அதை கையாளுவோம். அதை கையாண்டு திரும்ப அவங்கள்ட்ட ரிட்டர்ன் போடுறது, ரிட்டர்ன் படுத்தி வெவ்வேறு பொருளை வாங்குறது, நம்முடைய மிஸ்டேக்கு அதை சரி பண்ணிக்கிட்டு அதை செய்கிறது. சில ஆடைகள் ஆடை வாங்குறாங்க, அதை அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போடுறது. ஆனால் அது சோசியல் மீடியாவில் காட்டப்படுற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி அவங்க அதை போட்டு ஒரு பர்த்டே கொண்டாடின ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு அதை செய்கிறதெல்லாம் எழுதி சட்டவிரோதம். அவன் பார்க்கல, கம்பெனிக்காரன் ரிட்டர்ன் 7 days வாங்குறான். நம்ம இதை பயன்படுத்திட்டு கொடுத்தா அது சட்டவிரோதம். சட்ட உட்பட நமக்கே தெரியாது. ரிட்டர்ன் இருக்குதுங்கிறது
மாதங்கள் நம்ம பார்க்குறேன்னு தெரிகிற எது ரிட்டர்னு ஒரு சைஸ் சரியில்லையா வச்சு பார்க்குறோமா உடனே கொடுக்குறது தான். லேசாக போட்டு பார்க்குறோமா சரியில்லையா கொடுக்குறோமா அது சுத்தமாக செய்யணும். அதுவும் நம்ம பாட்டுக்கு ஒரு வேறு வேலையும் வேலையை வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் போடுறதான்னு சொல்லிட்டு கசாம்சன் பண்ணால் நம்ம பொருளும் ஒருத்தன் அப்படி பண்ணால் நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல. அப்போ அது அங்கெல்லாம் சட்டத்துக்கு விரோதமாகுது அந்த இடம். அதனால் நம்ம ஒரு தூய்மையான முறையில் தான் அதை போட்டு பார்க்கணும். குளிச்சோமா கொட்டமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமா ஒரு வேர்வை இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு அதை போட்டு பார்க்கணும். சரியாக இருக்குதா வச்சுக்கணும், சரியில்லையா நம்ம மாற்றிக்கலாம். அது நேர்மையாக நமக்கும் நல்லாவும் தெரியும். அந்த அடிப்படையில் இது இல்லாமல் நம்ம பொருள் மாதிரி இல்லாமல் எவன் பொருளோ அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தினா இந்த ஊரை விட்டு நெய்யை பொண்டாட்டி கையை ஊற்றணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வீட்டில் நெய் நம்ம பயன்படுத்தணும். இன்னொருத்தர் நெய் இருந்து அதை ஊற்றிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி சட்டவிரோதமாக இருக்குது. அடுத்தவருடைய உரிமைகளை பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கு சமமான ஒன்று. அது மாதிரி ஒரு டேமேஜான ஒரு பொருள் வருதா டேமேஜ்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். உண்மையை வந்து டேமேஜ் சொல்லி கேட்கலாம். ஆனால் பொய்யான விஷயங்களை ஏற்படுத்தி செய்கிறதுங்கிறது அவன் ஆன்லைனில் செக் பண்ண போகிறது இல்லை. ஒரு கோடியில் வியாபாரம் பண்ணுறவன் நமக்கு 50 ரூபா பொருள் 20 பொருள் தரத்துக்கு மாற்றப்பட மாட்டான். ரைட்டு 1000 ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அந்த கொடுத்துரு அப்படிமா நம்ம லாபம் நம்ம அதை நிச்சயம் பயன்படுத்திக்கிறோம். இதெல்லாம் சட்டவிரோதமானதுங்கிறார்கள். இது அவனுடைய உரிமை, அவனுடைய பொருள், அவனுடைய பணம். நாம் என்ன செய்கிறோம்? அதை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறோம் வலைதளங்களில். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்ள வேண்டாம் கட்டளையாக இருக்குது. நாம் அதை செஞ்சால் தான் வழிநடத்தப்படுவோம். நாம் செய்யலை பின்பற்றலாம் வழிநடத்தப்பட தகுதியில் வந்துடுவோம். வழிநடத்தப்பட்டால் தான் நாம் மீட்சி பெறுவோம். நம்ம எல்லாம் அதை நோக்கி இருக்கிறோம். மறுபடியும் வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது நினைக்கிறோம்ல. நரகத்துக்கு கூட அதில் இருக்கும். அது இருக்கக்கூடாது நினைச்சேன்னா அந்த செயல்பாடு இருக்கணும்ல. செயல்பாடு உண்மையிலே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு சுகமாக இருக்கணும் அப்படின்னா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்குமா? கிடைக்காது இல்லை. அந்த அடிப்படையில் அப்போ அல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா சட்டவிரோதம் அடுத்தவடைய நீ பண்ணாதான் நான் பண்ணக்கூடாது. ஒரு 100 ரூபா 10 ரூபா கீழே கிடந்தா சொல்லுவோம், சார் கீழே வந்து எடுங்க சார் சொல்லுவோம். பாக்கெட் எடுக்க கட்சி எடுப்பான், ஏதாவது இப்போ எடுப்பான் எடுக்க துட்டு கீழே வந்துடும். நம்ம பார்வை தெரியுது, தெரியுமா கை காட்டுறோம், சார் காசு கீழே பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அது நேர்மை. அந்த நேர்மை எப்போ இருக்கணும் தெரியுமா? ஒரு பணக்கட்டு கீழே கிடக்கும்போது இருக்கணும். 500 கட்டு 50,000 ஒரு கட்டு கீழே கிடக்குதுன்னா அவன் தான் போடுறான்னு தெரிஞ்சா அப்போ சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஒரு சாதாரண யாரும் தெரியலனா கூட என்ன செய்யணும்? காணா போனோம் அங்கே போய் சொல்லுவான் ஸ்டேஷனில், சார் பணம் காணா போச்சு தகவல் சொல்லுவான். அதான் பொதுவான இடம். காணா போன பணத்தை நம்ம அவங்களுக்கு போய் கொடுக்கணும். ஒரு கெட்டு கிடக்கிறது கொடுத்தா தான் அப்படி பொருத்தமாக இருக்கும். கேட்குறவங்க வந்திருக்கான், கொடுக்குறவங்க வந்திருக்கோம், அந்த இடம் போய் சேர்ந்துடும். நம்ம தேடி வருவானா தொலைச்சவன் பணத்தை தவற விட்டான். ஓரளவு கேட்டுட்டு இருப்பானா, ஒரு ஊர்லேயே தெரிஞ்ச போய் ஏரியாவில் போயிட்டு கேட்க மாட்டாங்களே, போலீஸ்ன்னு சொல்லுவான், சார் இந்த மாதிரி வந்து பணம் காணா போச்சு, யாராவது தகவல் தந்தால் தாங்க சார் கூப்பிட்டு நம்பர் கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது அவனுக்கு போய் சேர்ந்துடும். இதெல்லாம் நல்ல ஒரு சோதனை வச்சிருக்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம்? 50 ரூபா 100 ரூபா 10 ரூபான்னு அவனை சொல்லி கொடுக்குறோம். கெட்ட கடந்தா இது போலீஸ் கொடுத்தா போலீஸ் எடுத்துக்குவான், அவன் ஒன்று கொடுக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சேர்த்து நம்ம மனசில் விதைய போடுறான், விதைக்கிறான் அந்த எண்ணத்தை. அது சரி காணா போனதை அப்படி போய் சேராது, இது இவனே அமுக்கிடுவான், இவங்களே பொங்கல் வச்சுக்கிடுவானுவா அப்படி ஒரு டிஎத்தை வச்சுட்டு என்ன செய்கிறோம்? அதை நம்மளும் சேர்ந்து கொடுக்க மறுக்கிறோம். உதாரணமாக ஒரு காவல்துறை தப்பு செய்யுதுன்னா அது அவன் பிரச்சனை இல்லை. நம்ம பிறந்து நமக்கு கொடுத்துருந்தா நம்ம நேர்மைக்கு எல்லாம் பரிசு நம்ம கொடுத்துருவார், நம்மளுக்கு வழிகாட்டுவார், வழி நடத்தப்பட்ட நம்ம ஆயிடுவோம். ஆனால் நீ அதை நினச்சிக்கிட்டு நீனே பயன்படுத்துகிறோம் தெரியுமா? இது சைத்தானுடைய சிந்தனை, அது நம்ம சிந்தனை கிடையாது, அல்லாவுடைய வழிகாட்டுதல் கிடையாது. அதுக்கு சாத்தான சிந்தனையை போடுறான், அப்படி அவன் போட்டு நம்மளை பயன்படுத்த வைக்கிறான். ஏன்னா நம்மளும் பிரச்சனை இருந்துட்டு இருப்போம். அதை துட்டு வந்தால் பல பிரச்சனை நமக்கு தேவைப்படுதுங்க. கடன் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், செலவு இருக்கும், அடுத்து என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் படங்களுக்கு நம்ம என்ன பண்ணி செய்ய சொல்கிறான், உனக்கு அல்லாவை பார்த்து கொடுத்தா வச்சுக்க அப்படி அவன் சொல்லுவான். அதாவது சட்டவிரோதமாக அந்த பணம், ஆனால் அல்லாவை பார்த்து கொடுத்துருக்கிற ஒரு யோசனை அவன் செய்யத்தான் சொல்லுவான். சட்டவிரோதத்தை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்போ அதை தருவார் அல்ல, அவர் தரக்கூடியவர் எந்த வழியிலும் நமக்கு ஹலாலான லாபத்தை தருவார். குறைஞ்ச சொற்பமான ஒரு ஆசையில் பெரிய லாபத்தை விற்க தருவார். அந்த பணம் அப்படி வருமே தவிர இது மாதிரி சட்டவிரோதமாக வந்து நம்ம தருவாரா? தரமாட்டார். ஆனால் நம்ம யோசிக்கிறது இல்லை. அதை நம்ம தேவைக்கு அல்ல கொடுத்துருக்கிறாரு, அல்ல கொடுத்தாங்க எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி இது என்னது சட்டவிரோதம் நல்லா சொல்கிறார். அப்போ சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஒப்படைக்கணும். அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு தெரிஞ்சாலும் நமக்கு அதை பற்றி வேலை கிடையாது, அது அவன் பிரச்சனை. நம்ம பிடிச்சிட்டோம்ல, அதை எடுத்து நாம் பாதுகாக்கப்படுவோம், தண்டனைக்கு உள்ளாக மாட்டோம். அது அவன் பங்கு வச்சான்னா அவன் தண்டனைக்கு உள்ளாவான், அதை பற்றி உனக்கு எதுக்கு கவலை? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்னா சின்ன தொகையாக இருந்தால் நேர்மையாக இருக்கும், பெரிய தொகையாக இருந்தால் அநீதியாக
நடந்துடுறோம். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை தான் இருக்கும். விவரிச்சு நல்லா விவரமான வார்த்தை தான் அது. இன்னும் அதை நம்ம தான் பிரித்து தெரிஞ்சுக்கணும் விஷயத்தை. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பணத்தை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்ள வேண்டாம். அன்றையும் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் மற்றவர்களின் உரிமைகளில் சிலவற்றை சட்டவிரோதமாக பறித்துக் கொள்வதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் அளிக்கும் வேண்டாம்ங்கிறார். அந்த டாபிக் வேற. அது நம்ம அடுத்தவருடைய பணத்தை அபகரிக்கிறது. இது என்னென்ன உரிமையை பற்றி சொல்றார். இந்த உரிமை, அந்த ரைட்ஸை நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த உரிமையை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறார். இது எப்படி சொல்றதுன்னா, உதாரணமா நம்ம ஒரு கவர்மெண்டுடைய ஒரு ஸ்கீம் இருக்கும், சிஸ்டம் இருக்கும். ஒரு வீடு தான் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னானிக்கு அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஒரு அப்ளை பண்ணால் 10 நாள், ஒரு இடத்தை பொறுத்து, ஊரை பொறுத்து, சிட்டியை பொறுத்து டைம் எடுக்கும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தாமதமாகும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம்னா, நம்ம இப்போ தான் பண்ணியிருக்கிறோம், உடனடியாக வேணும் நம்ம ஆசைப்படுறோம். அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல அதிகாரிக்கு அவனுக்கு பணத்தை கொடுக்குறோம். அந்த அப்ரூவல் என்ன அமௌண்ட்டு ஆன்லைனில் உண்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 70 ரூபா மேனிக்கு சொல்லிடுவோம் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத. அப்போ அந்த அமௌண்ட்டு கட்டிட்டு என் ஃபைல் முதல்ல கையெழுத்து போட்டு தரணுங்கிறதுக்காண்டி அவனுக்கு 1000 லஞ்சத்தை கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறோம்னா இது யாரை பாதிக்குதுன்னா, நமக்கு முன்னே கொடுத்து வச்சோம் பற்றிய ஃபைல்ஸு அவனை பாதிக்கும். அவனை கிடப்பில் போட்டுட்டு லஞ்சம் வாங்க நமக்கு வேலை செய்வான். அப்படி இந்த இடத்துல என்னென்னா, அவருடைய உரிமையை நீங்கள் பறிப்பதற்காக லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு நல்லா சொல்ல. அந்த இடத்துல விளங்குதா வசனம் அப்படி தெளிவாக இருக்குது. ரொம்ப நிகழ்வு நடக்குது இருக்குது. இப்படி நான் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அன்றையும் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் மற்றவர்களின், நம்ம அறிஞ்சிருக்கிறோம், இவ்வளோ பேர் காத்திருக்கான்னு அறிஞ்சிருக்கிறோம். ஒரு ரேஷன் கடைக்கே போகிறோம், ஈபி கட்டுறதுக்கு லைனில் போட்டு நிற்கிறோம். இப்போ லைன் இல்லை, எல்லாம் ஆன்லைன் ஆகி போச்சு. ரேஷன் கடைக்கு லைனில் போகணும். அப்போ அங்கே 20 பேர் நிற்கும். நம்ம எதாவது கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே உள்ள காடை கொடுத்துருவோம். நைஸாக விசாரிக்கிற மாதிரி, இது இருக்கா அது இருக்கா அப்படி கேட்டுட்டு, ஆள் கொஞ்சம் பார்க்க முரடாக இருப்பான், நம்மளை பெருசாக இருப்பான், அவனை ஏற்றி கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நபர் தோற்றத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரியான ஒரு பயன்பாட்டை மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஏதோ இருக்கிற மாதிரி கேட்பான், டக்குனு அவனும் பார்ப்பா, இவனுக்கு பயப்படுவான். அப்போ அந்த உரிமை வரிசை 20 பேர் நின்று இருக்கும் போது இவன் முன்னாடி போய் வாங்குறது தவறு தானே. இந்த உரிமையை பறிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறார். அப்போ அவனுக்கு அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்கல, இதுதான் அவனுடைய இதை காட்டுறான். எதை காட்டுறான், சமூகத்தில் ஒரு பிரமுகரை இருக்கிறத காட்டுறான், அவனுடைய பதவியில் இருக்கக்கூடிய விஷயத்தை காட்டுறான். இதை லஞ்சமாக அந்த இடத்துல அவன் பாவிக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அல்லது அந்த வார்த்தை, அன்றையும் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில், நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம் இவ்வளோ பேர் லைனில் இருக்கிறான் அப்படின்னு, இவ்வளோ பேர் ஃபைல் லைனில் இருக்கு நம்ம தெரிஞ்ச நிலையில் மற்றவர்களின் உரிமைகளில் சிலவற்றை, அது அவங்க ஃபஸ்ட்டு தான் பழைய சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு அரசராக இருந்தாலும் கடைசி நிற்கிறார்ல, அங்கே ஏதாவது செய்ய முடியுமா, அந்த இடத்துல மண்ணு தண்ணி வாசல் போட முடியுமா, நீங்கள் அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு, அது மாதிரி இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் உரிமை அவங்களுக்கானது. மற்றவர்களின் உரிமைகளில் சிலவற்றை சட்டவிரோதமாக பறித்துக் கொள்வதற்காக, அதை புரிந்துவதற்காண்டி பறிப்பதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் அளிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறார். எல்லாமே தெரிஞ்சுப்பார். அவர் பிரச்சனை எல்லாமே தெரியும்ல, என்ன நடக்கும் நிகழும்னு. நம்ம தான் இப்போ கற்றுக்கிறோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம விளக்கம் பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் அல்ல ஏற்கனவே தெரிஞ்சுதான் இருக்கிறாரு. இப்படி நடக்குங்கிறாரு, நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. சரியா? இப்படி நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது, லஞ்சம் யாரையும் பாதிக்கலான்னா அது விஷயம் வேற. அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு இபி கனெக்ஷனே கொடுக்குறோம், அதுக்கு நமக்கு 7000 ஆன்லைனில் கட்டுக்குன்னு சொல்கிறான். டெம்பரரி லைன் ஒன்று தருவான் வீடு கட்டுறதுக்கு முன்னால், அதுக்கு 7000 ஆன்லைனு. அது ஊழியர்கள் வேலை சட்டுக்கூட்டு நடக்கணும். இன்னைக்கு நடக்கத்தான் செய்யும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அது தாமதமாக நடக்கும். இன்றைக்கி வர சார், நாளைக்கு வர சார், அங்கே போகிற இங்கே போகிற ஏதாவது காரணம் சொல்லுவான். நமக்கு இங்கே போர் போடணும், வண்டி வரப்போகுது அப்படின்னா, நமக்கு சில வேலைகளுக்கு கரண்ட் தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக கேட்போம். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் அவனுக்கு நம்ம சில லஞ்சங்களை கொடுப்போம், கைவிட்டு கொடுப்போம். அப்போ இது கொடுக்குறது தப்பு அப்படின்னா இது யாரையும் பாதிக்காது. பொதுவாக லஞ்சமே தப்பு தான். நம்ம சொல்கிறது சரியா தப்பான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதான் யாரையும் பாதிக்கக்கூடிய வகையில் உள்ள லஞ்சத்தை எல்லாம் அங்கே தடைச்சி இருக்கிறார். யாரையுமே பாதிக்காது. அவன் சந்தோஷத்தை கொடுத்தா டக்குன்னு வேலை செய்வான். அவன் வேலையை அவன் செய்யணும். அது முறையாக நம்ம சட்டப்படி போனோம்னா இன்னும் தாமதமாகும். சார் சொல்கிறவங்களே கடை செய்ய மாட்டேங்கிறான், லஞ்சம் கேட்குறான் சார் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ஒரு சோசியலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவர் செய்வார். ஆனால் நம்ம ஒரு வேலை நடக்கும் பொழுது இதெல்லாம் ஈடுபட்டோம்னா நம்மளால் இன்னும் தாமதிக்கூடாதுன்னா நம்ம வேலை செய்கிறோம் சில சமயத்தில். ஆனால் அது செய்யலாமா கூடாது அப்படின்னா, மற்றவங்க பாதிக்கலைன்னா, நமக்கு அவசரம் இருந்தால் நம்ம அவசரம் நம்ம என்ன செஞ்சாகணும், நம்ம பணத்தை செலவு பண்ணி ஆகணுங்கிற அடிப்படையில். அது சரியாக தப்பாக திரும்ப பேசுவோம். ஆனால் அப்படின்னா மாற்றம் எதுவும் சொல்ல வரோம். அல்லாங்க சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாருன்னா, மற்ற உரிமையை பாதிக்க, அதுதான் சொல்கிறார்.
மற்றவர்கள் உரிமைகளில் சிலவற்றை சட்டவிரோதமாக பறித்துக் கொள்வதற்காக அதை உரிமையை பறிக்கக்கூடாது. உரிமையை பறிக்காத வகையில் ஒவ்வொரு ஆல்ரெடி நமக்கு சிஸ்டம் இருக்குல்ல, எல்லாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்குதுப்பா, வேறு வழி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ புக் பண்ணுறோம் ரேபிட்டோலையோ ஆன்லைனில், ஆனால் அதுக்கு மேலே 20 10 சொல்லும்போது கேட்குறான், நம்ம சமைச்சிட்டு போகிறோம்ல, அப்போ அது என்னது அப்படி கொடுத்தாதான் அவன் வருவாங்கிற நிலைமை இருக்குது. முதலே காட்டுது நீ எவ்வளோ எக்ஸ்ட்ரா தாரிங்க, 10 20 காட்டுது. நம்ம ஒரு 10 20 போட்டால் உடனே வரான், அவன் உடனே தரமாட்டம் புக் பண்ணால் அது லேட் ஆகிட்டு இருக்குது, அது கேன்சல் ஆகுது. அப்போ இது யாரையும் பாதிக்குதானே, யாரையும் பாதிக்கும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் பாதிக்கும், பணம் தராதவனு பாதிக்குது. பணம் தராமல் நான் வெறுமை புக் பண்ணுறான்ல அவனை பாதிக்கும், அவனுக்கு போக மாட்டான், இவனுக்கு போவான். அப்போ அதுவும் சட்ட விரோதம் ஆக்சுவலாக. அந்த அடிப்படையில் நாம் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும், பார்த்து நடந்துக்கிறணும். அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு நம்ம சரியான முறையில் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் கற்றுத்தர போதுமானதாக இருக்கிறாரு. கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அந்த படிப்பினைகளை நம்ம நடைபெறுவதற்காக நமக்கு அருளும் கிருபையும் செய்வாரான்னு சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போயிட்டு அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீம் சலாம்.